டெல்லியிலிருந்து இன்னும் சில நொடிகளில் வரப்போகிறது அறிவிப்பு. தேர்தல் ஆணையர்கள் மூவரும், தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், புதிய தேர்தல் ஆணையர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சுக்பீர் சந்து மற்றும் ஞானேஷ்குமார் மூவரும் காட்சியளிக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் நாட்டுக்கு அறிவிக்க போகிறார். 18வது மக்களவைக்கான தேர்தல் எப்போது தொடங்க போகிறது, எவ்வளவு கட்டங்களாக நடைபெற போகிறது, அதுல தமிழ்நாடு எத்தனாவது கட்டத்தில் வரப்போகிறது, எப்பொழுது நாட்டு மக்களுக்கு நடக்கக்கூடிய தேர்தலுடைய முடிவுகள் தெரியும், இதுல என்னென்ன புதிய அம்சங்கள் செயல்படுத்தப்பட இருக்கின்றன, இந்த சவால்களை எதிர்கொள்ள இந்த முறை தேர்தல் ஆணையம் என்னென்ன யுக்திகளை கையாள போகிறது, இவையெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரியும். அதை தாண்டி இந்த முறை தெரிய வேண்டிய இன்னொரு முக்கியமான கேள்விக்கான பதில், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தேர்தல் நடக்க போகிறதா? வழக்கமாக தேர்தல் வரக்கூடிய அருணாச்சல், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களோடு இந்த முறை ஜம்மு காஷ்மீருக்கும் தேர்தல் நடக்குமா? ஏனென்றால் ஆர்டிகிள் 370 அப்ரோகேட் ஆன பிறகு, அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்த பிறகு அங்க தேர்தல் நடக்கல என்பது குறிப்பிடத்தக்கது. உச்ச நீதிமன்றத்தில் 370வது சட்டம் ரத்து என்பது, அப்ரோகேஷன் என்பது ரத்து என்பது அப்ஹெல்ட் ஆனாலும் கூட தேர்தலை செப்டம்பர் மாசத்துக்குள்ள நடத்த சொல்லியிருந்தாங்க. தேர்தல் ஆணையம் ஜம்மு காஷ்மீருக்கு சென்று ஆய்வை எல்லாம் செய்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் கேலண்டரோடு அங்க ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடக்குமா அப்படிங்கிறது கேள்வி. வழக்கமா தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் நடுவில் தேர்தல் நடக்கும். கடந்த 2019 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி நடந்தது. இப்பயும் அந்த மாதிரி ஏப்ரல் 20 அந்த மாதிரி தேதிகளில் நடக்குமா, இல்ல இந்த முறை வேற ஒரு பேட்டர்ன்ல தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? தேர்தல் ஆணையர் பேச தொடங்கிட்டார். Recently joined distinguished colleagues, let me introduce you to them. Shri Ganesh Kumar ji on my right and on your left, and Shri Sukhveer Singh Santu ji on my left. Senior officials from Election Commission of India, friends from media और विभिन्न संचार माध्यमों से जुड़े हुए देश के मतदाता, आप सबको सबसे पहले अभिनंदन, नमस्कार। आप सभी का इस प्रेस कॉन्फ्रेंस में स्वागत है। As you see, our team is now complete. All three of us are here and we are fully prepared. So now our request is to all the voters to get inked. Please, the entire team in the ECI is ready to ink the voters. Please join us. தேர்தல் ஆணையம் முழுமையடைந்து விட்டது. நாங்கள் தேர்தலை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் தயாராக இருக்கிறோம். Conference in this part of the year. We address you at a precious moment when we as a nation are set to reiterate our pledge to electoral democracy. When Indians will together express their views once again. பத்திரிகையாளர் கூட்டத்திற்காக நாடே காத்திருக்கிறது. By the way, this year also marks a pivotal moment in the global landscape of democracies. 2024 is a year of elections across the world. Over 5 dozen nations and people will vote across the hemispheres, across the date lines. However, India's elections உலகத்தில் பல்வேறு நாடுகளில் 2024ஆம் ஆண்டில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. And I'll elaborate it in detail in this conference. दुनिया के सबसे बड़े और सबसे जीवंत लोकतंत्र के रूप में भारत पर सभी का ध्यान केंद्रित இந்தியாவின் தேர்தல்கள் என்பது உலகை பொறுத்தவரையில் ஒரு துருவ நட்சத்திரம் போன்றது. लोकतंत्र के रंग उभरते हैं और देश के सभी हिस्से उसमें समावेश होते हैं. चुनाव का पर्व உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அளவில் உலகமே இந்தியாவின் தேர்தல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நேஷனல் எலெக்ஷன் in a manner that we add to our global shine and remain a beacon for electoral democracies across the world. We are committed to give the nation a truly festive democratic environment. Friends, the term of 17th Lok Sabha is due to expire on 16th June 24. The term of legislative assemblies of Andhra Pradesh, இந்த நாட்டிற்கு இந்த தேர்தலை மிகவும் ஒரு திருவிழா போல நேர்மையாக நடத்த நாங்கள் முயற்சி செய்கிறோம். असेंबली में भी चुनाव ड्यू हैं. We in the commission understand with all humility at our ஆந்திரா, ஒரிசா, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் ஆகிய சட்டசபைகளும் ஜூன் மாதத்தில் முடிவடைய இருக்கின்றன.
The entire election machinery has been trained on all aspects of election management. I had myself personally interacted with over 800 district magistrates. ஒவ்வொரு தேர்தலும் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு புதிய தேர்வு போலத்தான். Interacted with the SPs, DMs, commissioners, range IGs, political நான் parties, கிட்டத்தட்ட 800 மாவட்ட ஆட்சியர்களோடு இந்த தேர்தல் தொடர்பாக பேசியிருக்கிறேன். states और पूरी स्टेट्स में इन सबके साथ समीक्षा करने के दौरान और उसके बाद हमें ये विश्वास है कि हम एक यादगार, स्वतंत्र, निष्पक्ष चुनाव அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் ஆகியோர்களோடு தேர்தல் நடத்துவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். कि भौगोलिक, सांस्कृतिक, सामाजिक रूप से ஒரு பாரபட்சமற்ற தேர்தல், அனைவரும் பங்கெடுக்கின்ற தேர்தலை நடத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். कैसे ओवर द 2 years पीरियड तैयार किया है. दुनिया के सबसे बड़े लोकतंत्र के चुनावों में लॉजिस्टिक्स और मटेरियल प्रबंधन ही अपने आप में एक बहुत बड़ी चुनौती है. So let us show you what is the magnitude by which we are doing these elections. We have 97 crore registered voters. இந்த தேர்தலுக்கான பொருட்களை அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்புவது என்பதே ஒரு மிகப்பெரிய சவால். அதனை நாங்கள் 2 வருடங்களாக செய்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.